அந்த பொண்ணுக்கு சித்தப்பா தானே நீ? ஆமாங்க. சித்தப்பா அண்ணன் பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுக்கலாமா? மண்டையில அறிவு இருக்கா? உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. நான் அழுதேன், கத்தினேன், அடித்தான், வாயை போத்துனான், ஓட போகும்போது கதுவை சாத்திட்டான், எல்லாரையும் சாவடிச்சிருவேன். எங்க அவன் சாவடிச்சிருவானோன்னு நீங்க சொல்லல. நானும் என் மனைவியும் டூ ரோட்டில் நின்று நாங்கள் தீ குளித்தோம். அப்போ தான் எஃப்ஐஆரை எழுதுனாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அழுவேன். போனால் உன்னை தான் தூக்கி போடுவாங்க உள்ள அப்படின்னு சொல்லி பயம்படுத்தி வச்சுருந்தான். இதில் குழந்தையும் வந்துருச்சா? ஆமாம். ஒரு குழந்தைக்கு குழந்தை கொடுத்துருக்கான் சித்தப்பா. வயிற்றுல புள்ளையோட திருப்பி அனுப்பிச்சிருக்கான் 6 மாசத்துல. அந்த 6 மாசமும் அவர் என்ன துடிச்சிருப்பாரு இல்லையா? அழுகையை கூட அமைதியா அழறா அந்த பொண்ணு. மனைவியை வந்து புடவையா உருவிட்டு உடனே மாணவன் படுத்துருவேன். ராஜ்யசை வந்து பையா எதனால உங்களை திட்டுறாங்க? அவங்களே மீறி நாங்கள் மேலே இடத்த போகிறோமே ஃபோனில் திட்டுறாங்க. நீ எப்படா ஊர் உள்ள வாழ்ந்துருவ? மனசளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, இவங்களை வெளியில எப்படி கொண்டு வந்தீங்க? நாய் தன்னுடைய குட்டியை விட்டு கொடுக்குமா? எல்லாத்தையும் போராட்டி தான் மீட்டு வந்தேன் நான். அப்போ மாதிரி தைரியமாக இருக்குவேன். இப்போ நடந்த விஷயத்த உங்களுக்கு மறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கம்மா? இங்கே வந்துமே நான் யார்கிட்டையும் பேசாமல் சைலண்ட்டாக தான் இருந்தேன். கோயிலுக்கு எல்லாம் கூட்டின்னு போய் இவங்க தான் மறக்க வச்சாங்க. சூசைட் அட்டம் பண்ணிக்கலாமெல்லாம் யோசிப்பேன். சமூக நலத்துறை கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட், எஸ்பி கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட், இது உள்துறை செயலகம், இது மாநில மகளிர் ஆணையிட்ட கொடுத்தது கம்ப்ளைண்ட், இது கலெக்டர்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட். இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் பைத்தியக்காரனா தெரிஞ்சுன்னுக்கிறேன். காவல்துறை எங்களே அடிக்கிறாங்க. இன்னும் டார்ச்சர் பண்றானா? இன்னும் டார்ச்சர் நடந்துட்டே தாங்க. அது என்ன பண்றான் அவன்? வீட்டில் ஒரு வாட்டி தூங்கின்னு இருக்கும்போது வந்து கழுத்தை பிடிச்சி இது பண்ண நான் அந்த பொண்ணை 17 வயசுல கூட்டு போய் நீ கல்யாணம் பண்ணி அந்த போட்டோவை பெருமைக்கு இன்ஸ்டாகிராம்ல போடுவியா? மிரட்டவே இல்லையா? அம்மா மிரட்டவே இல்லைன்னு சொல்றான். ஆடியோலாம் இருக்கு மேம். மிரட்டுற ஆடியோ கொடுங்க. தப்பு பண்ணிட்டு மிரட்டலன்னு போய் சொல்ற. அந்த குழந்தை எங்க வளருது சத்யராஜ்? குழந்தை கொடுக்க தெரியுது, குழந்தை எங்க வளருதுன்னு தெரியல. இந்த சத்யராஜ் 4 இன்ஸ்டா ஐடி எங்கிட்ட கொடுத்தது வேற ஐடி. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பொண்ணு பிளாக் பண்ணியிருக்கு இல்லையா, அதை நம்ம அன்பிளாக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்தா அதில் எல்லா ஃபோட்டோவையும் போட்டு வச்சிருக்கான். பெருமை பீத்துறதுக்கா? நீ எல்லாம் ஒரு சித்தப்பனாடா? அண்ணன் பொண்ணுக்கு தாலி கட்டி அதை வேற பெருமைக்கு போட்டு வச்சிருக்க. டெலிட் பண்றா. உடனே பண்ண, இப்பயே பண்ண, நான் லைன்ல தான் இருப்பேன். அந்த பொண்ணை நான் மிரட்ட மாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லு. இனிமே என் அண்ணன் பொண்ணை நான் மிரட்ட மாட்டேன். நம்ம நேர்மையா இருக்கோம், ஒழுக்கமா இருக்கோம், எந்த தப்பும் பண்ணல, நியாயமா இருக்கும் அப்படின்னா யாருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. பிசிக்கலி ஏதாவது பண்றான்னா நம்மளுக்கு கோபம் வரணும், அந்த இடத்துல தைரியம் வரணும். புரியுதா? சில நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க குடும்ப உறவாலேயே பாதிப்பு ஏற்படுறது உண்டு. அப்படி தன்னுடைய தம்பி முறையில் இருக்கக்கூடிய நபரே தன்னுடைய பெண் வாழ்க்கையை கெடுத்துட்டார். அதுவும் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய தன் பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு நபர் வந்திருக்காங்க. பேசலாம். ஸோ உங்கள் பொண்ணுக்கு என்ன நடந்ததுங்க? மேடம் 17 வயசு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தம்பி உறவு, என் பொண்ணுக்கு சித்தப்பா முறை ஆகுது. வீட்டில் வந்து தங்கின்னு இருந்தான் கொஞ்ச நாள். தம்பினா கூட பிறந்த தம்பியா? இப்படி ரெண்டாவது எங்கள் அப்பாவுக்கு 2வது மனைவி, 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தை அவங்க. உங்கள் சித்திக்கு பிறந்தவர்? ஆமாம், சித்திக்கு பிறந்தவர். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் தேங்காய் உரிக்கிற கூலி வேலை செஞ்சுன்னு பார்க்குறேன். திருப்பூரில் மேஸ்திரி வேலை செஞ்சேன்னா அப்போ நம்ம எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சின்னு சொல்லிட்டு வந்தான். அப்போது என் பொண்ணை தகாத முறையில் பண்ணிக்கிறான், பலவந்தம் பண்ணிக்கிறான். அது என் பொண்ணு அவங்க அம்மாக்கிட்டையும் அவன் தங்கச்சிக்கிட்டையும் எல்லாம் சொல்லும் போது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பணம் கொடுத்து அவனை திரும்பி திருப்பூருக்கு 2 பேரையும் சேர்த்து அனுப்பிவிட்டாங்க. அவங்க திருப்பி நாங்கள் அவங்ககிட்ட கேட்கும்போது எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. காவல்துறைகிட்ட போகும்போது காவல்துறையும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. 6 மாதமாக நாங்கள் முயற்சி பண்ணோம். அப்புறம் திரும்பி நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போனோம். ஹைகோர்ட்டுக்கு ஆட்கொணர் மனு போட்டதுக்கப்புறம் தான் 6 மாதம் கழித்து என் பொண்ணு கூட்டின்னு வந்து விட்டாங்க. அந்த பையன் பேர் என்னங்க? சத்யராஜ் அவன் பேர். இப்போ உங்களுக்கு வயசு என்னப்பா? 20 மேம். உங்களை என்ன பண்ணார் அந்த சத்யராஜ் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ? வீட்டிலே இங்கே வேலை செய்யும் போது என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டில் சொல்ல போகும்போது சொல்லக்கூடாதுன்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிற யாரையும் சும்மா இருக்க விட மாட்டேன்
அவங்கள எதனா பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு என்னை கூட்டின்னு போயிட்டாங்க. அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் காசு கொடுத்து அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. எங்கே அனுப்பிச்சி வச்சாங்க? திருப்பூருக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. நான் விரும்பலை, ரேப் தான் பண்ணிட்டாங்க. ரேப் பண்ணாரா? அப்போ வீட்டில் யாரும் இல்லையா? அம்மா இல்லை, அப்பா இல்லையா? எல்லாம் எங்கே போயிருந்தாங்க? எல்லாம் வெளியில் போயிட்டு இருந்தாங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, எங்கள் அம்மா எங்கேயோ வெளியில் இருந்தாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து சித்தப்பா முறையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து அண்ணன் பொண்ணை ரேப் பண்ணுறானா? நீங்கள் கத்திருப்பீங்க, கூச்சல் போட்டிருப்பீங்கல்லம்மா. எங்கள் வீடு தனியாக இருக்குது மேம். தள்ளி இருக்கா ஊரில்? தனியாக தோப்பு உள்ள தனியாக இருக்குது வீடு. சரிம்மா, நீங்கள் கத்துனீங்களா? ஆமாம் மேம். கூச்சல் போட்டிங்க, யாருக்கும் கேட்கலீங்களா? இல்லை, அங்கே யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ம். அப்புறம் மிரட்டி வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு மிரட்டி நான் தான் கத்தினேன். அடித்தான், வாயை போத்துனான், ஓட போகும்போது கதவை சாத்திட்டான். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்கள யாருமே சும்மா விட மாட்டேன், சாப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் தான் அன்றைக்கி நைட்டே தான் அமுச்சு வச்சாங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் இதை சொல்லவே இல்லையாம்மா? சொல்லலை, கூடவே தான் இருந்தாங்க, மிரட்டினே இருந்தாங்க, எல்லாரையும் சாவடிச்சிருவேன். ஓ, சொன்னால் அப்பா அம்மாவெல்லாம் எங்கே அவன் சாவடிச்சிருவானோன்னு நீங்கள் சொல்லலையா? அப்புறம் நைட்டு உங்களை வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகிறானா? ஆமாம். அவனோட அம்மாவும் தங்கச்சியும் காசு கொடுத்து? ஆமாம் மேம். திருப்பூருக்கு கூட்டின்னு போனாங்க. அங்கேயே ஒரு வாடகை வீடு எடுத்து அங்கேயே தங்க வச்சுருந்தாங்க. என் கையில் ஃபோனில் எதுவும் இல்லை. அதே மீறி யாருக்கிட்டனா ஃபோன் வாங்கி பண்ணாலும் யாரையும் சும்மா விட மாட்டேன், நீ இப்போ சொன்னாலும் நான் போலீஸ்கிட்ட உன்னை தான் சொல்லுவேன், உன்னை தான் உள்ளே தூக்கி போடுவாங்க அப்படின்னு பயம் வச்சுன்னு இருந்தாங்க. நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்க? 10th படிச்சுன்னு இருந்தேன். அப்போ தான் இது நடந்ததா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய இப்படி பண்ணி வெளியூருக்கு கடத்தி கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு வீடு பார்த்து குடி வச்சுருக்கோம். ஆமாம். உங்களுக்கு இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் பயங்கர மெச்சூரிட்டின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து அவன் பண்ணினது தான் தப்பு, நம்ம அப்பா அம்மா கிட்ட தைரியமாக சொல்லி இவனை உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் அவனை உள்ளே தள்ளணும், அவன் மிரட்டுனா அதெல்லாம் நடக்காது அப்படின்ற அந்த தைரியம், அந்த எண்ணம்லாம் வரலையாப்பா? பயமாக தான் மேம். பயமாக இருந்துச்சா? இல்லை மேடம், நாங்கள் பேரண்ட்ஸ் வீட்டில் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்லிக்கிறாங்க. அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க தங்கச்சிட்டையும் போய் சொல்லிக்கிறாங்க. உங்கள் பொண்ணு அவங்க அம்மாக்கிட்டையும் தங்கச்சிட்டையும் இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறான் அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க தங்கச்சிக்கிட்டையும் சொல்லும் போது அவங்களும் திரும்பியும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டுக்கிறாங்க. உங்கள் அப்பாக்கிட்டையும் உங்கள் அம்மாக்கிட்ட சொன்னால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரும், அடித்தடி இதாகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமாக அவங்க பேசினோடனே சரியான மெச்சூரிட்டி இல்லை. நம்ம 20 வயசு 25 வயசுனா கூட கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும், வீட்டில் சொல்லலான்னு. சின்ன குழந்தைங்க தானே, ஒன்றும் மெச்சூரிட்டி இல்லாத வயசு அது. அதனால் அவங்க சொல்கிற மாதிரி அது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாத வயசு அது. அந்த நேரத்தில் காசு கொடுத்து அனுப்பி வச்சுக்கிறாங்க. அவங்க உங்களோட சித்தி இல்லையா, அவங்களுக்கும் தெரியும்ல சித்தப்பா முறை, அந்த பொண்ணு சின்ன குழந்தை தப்பாக தெரியாமல் இப்படி பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்களும் எந்த முயற்சியும் எடுக்கலை. ஒரு பொண்ணாக இருந்தும் அவங்களும் வந்து வெளியூருக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க, படிப்பை கட் பண்ணி இப்படி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. தன்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும், அவங்க பையன் அவங்க பிள்ளையோட வாழ்க்கையை தான் அவங்க யோசிச்சுருக்காங்க, மற்றவங்களுக்கு யாருக்கும் அவங்க கேர் பண்ணுற. இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து பொண்ணை தேட ஆரம்பிக்கிறீங்க, அவங்கள எங்கே போயிருப்பாங்க என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? எதுவும் தெரில. அப்போதைக்குள்ளே நாங்கள் தேடும்போது அவங்களே சொன்னாங்க. அவங்களும் வீட்டுக்கு வரவு போக தான் இருந்தாங்க. அப்பயே சொன்னாங்க, இவன் பையன் வந்து என்கிட்ட தான் காசு வாங்கிட்டு போனான், ஆம்பூரில் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் கூட்டின்னு போகிறேன்னு தான் என்கிட்ட சொல்லி வாங்கின்னு போனான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவன் சொன்னது உண்மையாக கூட இருக்கலான்னு சொல்லிட்டு நானும் அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவங்க தான் காசு கொடுத்து அனுப்பி வச்சாங்க. இவங்க இருக்கிற ரூமு இவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க எந்த ஒரு போலீஸ்காரையும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. ஆனால் 3வது நாள்லேருந்து கூட்டின்னு போனேன். 3வது நாள்லேருந்து திரும்பியும் எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு திரும்பியும் ஃபோன் பண்ணிக்கிறான் அவங்க அம்மாவுக்கு. 3வது நாள்லேருந்து ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இவன் பக்கத்தில் தான் இருந்துக்கிறான். ஆனால் அவங்க திரும்பி விசாரிக்கும் போது எனக்கு ஃபோனே பண்ணல அப்படின்னு இருந்தாங்க. 6 மாதமாக எந்த ஒரு கான்டாக்டும் இல்லைன்னு இருந்தாங்க. ஓ, உங்கள் சித்தி வந்து உங்கள் கூடயே இருந்து பொண்ணை தேடுற மாதிரி பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க பையன் கூட தான் உங்கள் பொண்ணு இருக்குன்னு உங்களுக்கு அவங்க காமிச்சிக்கல. அவங்க எனக்கும் நல்லா தெரியும் இவங்க கூட தான் இருக்குதுன்னு. அவங்களே ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருந்துக்கிறாங்க 6 மாதமாக. எனக்கு அவங்க மேலே நல்லா டவுட் வந்துச்சு. காவல்துறையிலும் அதே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறான். எஸ்பி அவங்க காவல்துறையிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது அவங்க மேலெல்லாம் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்காத,
நீ அவன் மேலே நீ என்ன கூட கூட நின்று பார்த்த மாதிரி நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குற. ஒரு ஒரு அநியாயத்தில் கொடு நீ, ஒரு யோகத்தில் கொடு நீ, அவன் கூட்டின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி கொடு அப்படின்னு நான் நல்லாவே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். அவங்க அம்மா தான் அனுப்பிவிட்டா, அவன் தங்கச்சி தான் அனுப்பிவிட்டாங்க, காசு கொடுத்தா அனுப்பிவிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இடத்த வாடகை ரூமில் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணி தான் நானும் அவனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது அந்த நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி எழுது, அவன் தான் கூட்டின்னு போயிருக்கிறான்ற மாதிரி ஒரு யோகத்தில் எழுதுன்னாங்க. அப்பயே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது காவல்துறை ஏதோ பிளைண்ட் பண்ணுறாங்க, அவங்க 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 பக்கம் ஏதோ லஞ்சம் வாங்கிட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உடனே எஸ்பி ஆஃபீஸுக்கு திரும்பி ஒரு 6 மாதமாக நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கிறேன். இவங்க தான் அனுப்பிவிட்டாங்க, இவங்ககிட்ட தான் காசு வாங்கிட்டுக்கிறாங்க, பல இடத்துல தான் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு நல்லாவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதுவும் எந்த ஆக்ஷன் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதுக்கும் எந்த ஆக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும், நானும் என் மனைவியும் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி திங்கக்கிழமை மனு டைமில் நடு ரோட்டில் நின்று நாங்கள் தீ குளித்தோம். அப்போ தான் எஃப்ஐஆரை எழுதினாங்க. எஃப்ஐஆரும் ஃபேக்காக தான் எழுதி வச்சுக்கிறாங்க. இதுவரை திரும்பி நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தாங்க, கலெக்டர்கிட்டும் எஸ்பி கிட்டும் முதலமைச்சர் வர கொடுத்துக்கிறேன். நான் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சைல்டு வெல்ஃபேரும் அவங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. வேறு எங்கே போகணுன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியல. நாங்கள் ரொம்ப குதிச்சு போய்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை போனால் கூட பரவாயில்ல, அவனால் இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை கிடக்கூடாது. அதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்போ உங்களை திருப்பூர் கூட்டிகிட்டு போனான்லம்மா சத்யராஜ், உங்களை அங்கே நல்லா வச்சுருந்தானா? என்ன பண்ணான் அவங்க? ஃபோன் இல்லை என் கையில், யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் வேலைக்கு போகும்போது கூடவே கூட்டின்னு போயிடுவாங்க. மேஸ்திரி வேலைக்கு? ஆமாம். நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? அங்கேயே சும்மா தான் உட்காந்துன்னு இருப்பேன். ஓ, வீட்டில் விட்டால் நீங்கள் வெளியில் ஃபோன் பண்ணுவீங்கன்ட்டு உங்களை கூட கூட்டிகிட்டு போயிருக்கான். உங்களை காதலிக்கிறேன்னு எதுவும் சொன்னானா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல. நம்பி உள்ளே விட்டீங்க. நான் தவப்ப முறை தானே அது, தவப்பம் பாதுகாப்பு தானே அது அப்படின்னோடனே அதான் வேலையே பயிர் மேய்ஞ்ச கணக்கு ஆகி போச்சு. இது ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் திரும்பி அவன் அக்யூஸ்ட் பக்கம் தான் நிற்கிறாங்க. நீங்கள் படிச்சுட்டு இருந்த பொண்ணு அங்கே போய் வெயிலில் மழையில் அந்த கட்டட வேலைக்கு நடக்கிற இடத்துல இருப்பீங்களா அப்போது? ஆமாம் மேம். நான் அழுவேன், நைட்லலாம் அழுவேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அழுவேன். போனால் உன்னை தான் தூக்கி போடுவாங்க உள்ள, உன் மேலே தான் நான் சொல்லுவேன், நீ தான் கூட்டின்னு போக சொன்னேன்னு நான் சொல்லுவேன், உன்னை தான் நான் உள்ளே தூக்கி போடுற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருந்தான். அப்புறம் 6 மாதம் கழித்து போலீஸ் வீட்டானே வந்தாங்க. வீட்டானே வந்து அவங்க தான் கூட்டின்னு வந்தாங்க. ஆமாம், 2 பேருமே கூட்டின்னு வந்தாங்க. இதில் குழந்தையும் வந்துருச்சா? ஆமாம். எப்போ? 6 மாதம் இருந்தேன். கூட்டின்னு வரும்போது திருப்பூருக்கு கூட்டு போகும்போதே இந்த பொண்ணு குழந்தை உண்டாயிடுச்சு. ஆமாம் ஆமாம். 6 மாதம் கழிச்சு தான் கூட்டின்னு வந்து விட்டாங்க. ஒரு குழந்தைக்கு குழந்தை கொடுத்துருக்கான் சித்தப்பா. தனக்கு என்ன நடந்ததுன்னு கூட யோசிக்க தெரிஞ்சிருக்காது இல்லைப்பா? ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, அப்பயாவது நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சா இல்லையா? தோணுச்சு, அதான் விட மாட்டேங்கிறாங்க. மிரட்டுறான் அப்படின்னு பயந்தே இருந்தீங்களா? இந்த காலத்தில் ஒரு பொண்ணுங்க எவ்வளோ தைரியமாக இருக்காங்க தெரியுமா? பொண்ணுன்னா தைரியம் இருக்கணும், தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும், புத்திசாலித்தனம் வேணும், மெச்சூரிட்டி வேணும். சித்தப்பான்னு ஒருத்தன் வந்தான், தப்பாக நடந்தான், திருப்பி மிரட்டி வெளியூர் கூட்டிகிட்டு போனான், அங்கே வச்சுட்டான், அங்கே வச்சு குழந்தை உண்டாயிருக்கீங்க. நீங்கள் யார்? உங்களுக்கு முதல் பாதுகாப்பு அப்பா அம்மா தானே. அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது. அப்பா அம்மா தான் நமக்கு முதல் பாதுகாப்பு. அவங்கக்கிட்ட அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, இவன் மிரட்டுறதுக்கு பயப்படாமல் இருந்தீங்கன்னா இவ்வளோ சிக்கல் நடந்திருக்குமா? உங்களுக்கே விவரம் தெரியாது. இந்த வயசில் உங்களுக்கு ஒரு குழந்தை வராமல் இருந்திருக்கும்ல, படிச்சிருக்கலாம்ல, நல்ல வாழ்க்கை அமையும்ல. சம்மந்தம் இல்லாமல் பயப்படக்கூடாது. அப்பா அம்மா கிட்ட பயம் வேணும். அப்படி தானேப்பா? அப்பா அம்மாவுக்கு தான் பயப்படணும். வெளியில் இருக்கவனுக்கெலாம் எதுக்கு பயப்படணும்? வெளியில் இருக்கவன் மிரட்டினானா நம்ம ஏன் பயப்படணும்? அவன் மிரட்டினானா திருப்பி மிரட்டணும், இல்லை அப்பா அம்மாட்ட வந்து சொல்லணும். அப்படி தானே? இப்போ இந்த பிரச்சனைலாம் நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சா? ஆமாம், 2022 நடந்தது. இந்த குழந்தைக்கு வயசு என்னம்மா? இப்போ 2 வயசு ஆகுது. 2 வயசா? இந்த குழந்தை யார் வளர்க்குறா இப்போது? எங்கள் அண்ணன்கிட்ட இருக்குது. ஏன்? எங்கள் அண்ணனுக்கு பொன் குழந்தை இல்லைன்ட்டு நான் வளர்க்குறேன்னு அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. சட்டப்பூர்வமாக தான் கொடுத்து வரும். 6 மாதம் உங்களுக்கு உங்கள் பொண்ணு என்னாச்சுன்னு தெரியாது. நீங்கள் ஆட்கொணர்வு மனு கொடுக்குறீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அதுக்கப்புறம் தான் உங்கள் பொண்ணை போலீஸ் பிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் உங்ககிட்ட உங்கள் பொண்ணை ஒப்படைக்கும் போது அந்த பொண்ணு 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த 6 மாதம் உங்களை அடித்தானா என்ன பண்ணா? நான் போகிறேன்னு சொல்லும் போது அடிக்கிறது, அப்புறம் மிரட்டுறது. சோறு போட்டானா? சாப்பாடு சாப்பாடு நீங்கள் சமைப்பீங்களா? நீங்கள் தான் சமைப்பீங்க.
உங்கள் வீட்டில் சமைச்சிருக்கீங்களா? இல்லை, அங்கே போய் அவன் தனியாக உட்கார வச்சு எல்லாம் சமைக்க சொல்லி எல்லாம் பண்ணான். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய படிக்க விடாமல் குழந்தைய வயிற்றுல கொடுத்து என்ன கஷ்டப்பட்டீங்கப்பா? இங்கே கூட்டின்னு வந்துட்டாங்க 6 மாதத்துக்கு அப்புறம். அப்புறம் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க. ஹோமில் இருந்தேன் நான் இங்கே வந்தது ஒன்று. ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவை எப்போ பார்த்தீங்க? அன்றைக்கே கூட்டின்னு வந்த அன்றைக்கே பார்த்தேன். நான் வீட்டுக்கு கூடல, ஹோமில் எடுத்துன்னு போய் விட்டுட்டாங்க. ஹோமில் 3 நாள் இருந்தேன். ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது எப்படி இருந்ததுங்க? சொல்ல முடியாத துயரம் மேடம். அதெல்லாம் ரொம்ப ஒரு குழந்தை வந்து அந்த மாதிரி பண்ணி இருந்தோடனே என்னால் என்னுடைய மனநிலைமை அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னு என்னால் விவரமாக சொல்ல முடியல. காவல்துறை அவனுக்கு அவ்வளோ உடந்தையா, அக்யூஸ்டுக்கு அவ்வளோ உடந்தையா இருக்கிறாங்கன்னா நாடு எப்படி போயிருக்குது? அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருல்ல. ஏன்னா உங்கள் பொண்ணாக விட்டீங்க, அவன் வயிற்றுல பிள்ளையோட திருப்பி அனுப்பிச்சிருக்கான் 6 மாதத்தில். ஆனால் வயசு 18க்கு கீழே இல்லையா? அது தப்பு இல்லை. அது அந்த 6 மாதமும் அவர் என்ன துடிச்சிருப்பார் இல்லையா? இந்த பொண்ணோட முகத்தை நம்ம காட்டலை. ஆனால் அந்த பொண்ணு இப்படி உட்காந்துருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக. அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வலிஞ்சிக்கிட்டே இருக்குது. அழுகையை கூட அமைதியாக அழறா அந்த பொண்ணு. ஒருவேளை ஆக்ஷன்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே எடுத்திருந்தா, உடனே திருப்பூரில் போய் நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து 6 மாதம் வயிற்று புள்ளியோட கொண்டு வந்திருக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காப்பாற்றி சரி பண்ணி இருந்திருக்கலாம். 3 மினிமம் போனால் 5 நாளுக்குள்ளே கூட்டின்னு வந்திருக்கலாம். இருக்கிற இடம் 3 நாள் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்க அம்மா மேலே சரியான ஆக்ஷன் எடுத்திருந்தா 3 நாளில் கூட்டின்னு வந்திருக்கலாம். 6 மாதம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏங்க போலீஸில் நம்பிட்டாங்களா? சித்தப்பா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார், கூட்டு போயிருக்க மாட்டார், நீங்கள் தான் கம்ப்ளைண்ட். எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இருக்கிறது திருப்பூரில் இருக்கிறது நல்லாவே தெரியும். அவங்க அம்மா கூட்டின்னு போய் விசாரிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கூட்டின்னு போய் விசாரிச்சாங்க. அதுலேருந்து அவங்களுடைய கோபம் எங்கள் பக்கம் தான் திரும்பிச்சாங்கண்டி அவங்க பக்கம் திரும்பல. எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன்? குருசிலாப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் யார்? சுரேஷ் இன்ஸ்பெக்டரு, ராஜ் எஸ்ஐ ஒருத்தர், அப்புறம் கண்ணன் எஸ்ஐ, இன்னும் பொம்பளை போலீஸு. அவங்களும் ரொம்ப அசிங்கமான வார்த்தையெல்லாம் எங்களை கேட்டாங்க. எங்கள் மனைவியை வந்து புடவையாக உருவிட்டு உடனே மானவன் படுத்துருவேன். அப்போ ராஜ் எஸ்ஐ வந்து பையா நீ எவ்வளோ தூரம் நான் போவேன், நீ எவ்வளோ தூரம் போனாலே லாஸ்ட்டு எங்கள் காவல்துறையிட்டு தான் அது வந்தாகணும். அது எதனால உங்களை திட்டுறாங்க? நீங்கள் பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட்டுன்னு போயிருக்கீங்க, ஏன் உங்களை திட்டணும்? அவங்களே மீறி நாங்கள் மேல் இடத்த போகிறோமே, எஸ்பி கிட்ட போகிறோம், கலெக்டர்கிட்ட போகிறோம், ஹைகோர்ட்டுக்கிட்ட போகிறோம், சிஎம் கிட்ட போகிறோம். நாங்கள் உங்களால் எடுக்க முடியாத முயற்சி நீ என்னத்துக்கு மேலே போகிறீங்க? நீங்கள் அவங்களால எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களை திட்டுறாங்க, அப்படின்னு எங்களே திட்டுறாங்க. ஹைகோர்ட்டு போனும்போது கூட ஃபோனில் திட்டுறாங்க. நீ எப்படா ஊர் உள்ள வாழ்ந்துருவ, போலீஸா நீ எதிர்த்து நீ உன்னால் ஊரில் வாழ்ந்துட முடியுமான்றாங்க. ராஜ் எஸ்ஐன்றவர் அவர் தான் ரொம்ப மிரட்டினார். எங்களை விசாரணை பேர் கூப்பிட்டு என் கூட பிறந்த தம்பியாக கூட்டும் போய் ஸ்டேஷனில் வச்சு அடித்தாங்க. தப்பு பண்ணவனா ஒன்றுமே பண்ணல, சேர் மேலே உட்கார வச்சு காப்பி தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. எதனால் அப்படி? அதுதான் எல்லாம் லஞ்சம் தான் மேடம். லஞ்சம் தலைவிரித்து ஆடுது. இந்த 3 வருஷத்தில் 3 எஸ்பி 3 கலெக்டராக பார்த்துக்கிறேன். சிஎம் கிட்ட 6 மாதம் இல்லை 2 வருஷமாக நானும் சிஎம் ஹெல்ப்லைன் 1100க்கு நானும் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தாங்கிறேன். இதுவரை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. திருப்பதி அவர் தேங்காய் உரிக்கிற வேலை பார்த்தாலும் தன் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதில் உள்ள அதிகாரிகள் அதை கேட்கல, ஆக்ஷன் எடுக்கலை. அப்படிங்கும்போது எஸ்பி, கலெக்டர், அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த அளவுக்கு அவர் முயற்சி பண்ணி அவனுக்கு தண்டனை இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவரோட ஆற்றாமையாக இருக்குது. எனக்கு ஃபோன் பண்ணும்போது கூட அவருடைய குரலில் பயங்கரமான கோபம் இருந்தது. நான் ரொம்ப டீட்டெயிலிங்காக கேட்கல, பட் ப்ரூஃப் அந்த எஃப்ஐஆர் காப்பி அதெல்லாம் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ இப்போ தான் நேரில் உட்காந்து பேசும்போது தான் அவருடைய கோபம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியுது. அவர் ப்ரூஃப் எல்லாம் பார்க்கும்போது அவர் சொன்னது எல்லாமே உண்மை. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது, அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கே குளிக்க முயற்சி பண்ணி தான் எடுத்தாங்கன்றதுக்கெலாம் அவர் எல்லா ப்ரூஃபுமே அவர் வச்சுருக்காரு. அந்த பையன் மேலே சத்யராஜ் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விட்டது வந்து அவரால் இன்னும் அவனுக்கு தண்டனை கிடைக்காததை பொறுத்துக்கவே முடியல. இப்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. இந்த போக்சோ கேஸில் குழந்தையா ரேப் பண்ணதில் கூட சட்டத்தில் ஓட்டுறதா, இது சட்டத்து மேலே சொல்கிறதா இல்லை ஜனநாயக நாடா? 17 வயசு பொண்ணு
பெற்றவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கல்யாணத்தை நிறுத்துறாங்க, பெற்றவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே இது 16 வயசு 15 வயசில் கூட்டின்னு போய் ரேப் பண்ணுறது, அவங்க பொண்ணு வந்து ஒரே ஒரு வார்த்தை, நான் விருப்பப்பட்டு தான் போனேன் அப்படின்னா அவனுக்கு தண்டனை இல்லை. இது சட்டத்தில் இருக்கிற ஓட்டை. இது இந்த ஓட்டையினால் எவ்வளோ பேருடைய குடும்பம் கெடுது. இப்போ விருப்பப்பட்டு போனேன்னு யார் சொன்னா? விருப்பப்பட்டு போனேன்னு என் பொண்ணு சொல்லிட்டான். பிளேனிங் பண்ணி வச்சுன்னுக்கிறான், மிரட்டி வச்சுன்னுக்கிறான். நான் விருப்பப்பட்டு தான் போனேன்னு நீ சொல்லு, இல்லைன்னா நம்ம 2 பேர்த்தையும் உள்ளே போட்டுருவாங்க, இல்லைன்னா உங்களை வாழ விட மாட்டேன், நீ எங்கே போனாலும் வாழ முடியாது, நீ அவனையும் கட்டினும் வாழ முடியாது, உன் பெற்றவனா நானும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. ஸோ அவங்க விருப்பப்பட்டு போனேன்னு எங்கே சொல்லிட்டாங்க? ஸ்டேஷனில் போய் சொல்லிக்கிறது. நீங்கள் அந்த சத்யராஜ் கூட விருப்பப்பட்டு போனீங்களா? என்ன மாதிரி போனீங்க? மிரட்டி தான் மேம் கூட்டின்னு போனாங்க. தெளிவாக இருக்கீங்களா இப்போ? இந்த பதில் தெளிவான பதில். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் எதனால அப்போ விருப்பப்பட்டு போனேன்னு நீங்கள் சொன்னீங்க? அங்கே வீட்டான வந்து தான் போலீஸ் எல்லாம் கூட்டின்னு வந்தாங்க. ஆனால் போலீஸ் என்னை சொன்னது, நாங்கள் இங்கே திருப்பத்தூரில் உன்னை வந்து கண்டுபிடிச்சி திருப்பத்தூர்லேருந்து கூட்டின்னு வந்த மாதிரி சொல்லு அப்படின்னு போலீஸ் என்கிட்ட சொன்னாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? திருப்பத்தூரில் பார்த்து நாங்கள் வேற ஒரு லேடி போலீஸ் உன்னை பார்த்து அவங்களா கூப்பிட்டு கேட்ட மாதிரி அவங்க வந்து கூட்டின்னு வந்த மாதிரி சொல்லு, இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் சொன்னது அவங்கக்கிட்ட சொன்னீங்களா? நான் அப்படி போலியே, அவன் தான் மிரட்டி கூட்டிகிட்டு போனான்னு சொன்னீங்களா போலீஸ்கிட்ட? நான் அப்போ அப்படி சொல்லலை, அவங்க சொன்ன மாதிரி தான் நான் அப்போ சொன்னேன். நீங்கள் ஏன் நடந்த மாதிரி சொல்லலை? அவங்க இப்படி தான் சொல்லணுன்ட்டு அவங்க மிரட்டுறாங்க, அப்படியே அவங்களும் எழுதிட்டாங்க அதே மாதிரி. நீங்கள் உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லவே இல்லையா? அப்போது சொல்லலை. சொல்லியிருக்கணும்ல, பேசவே இல்லையா அந்த டைமில்? நீங்கள் இப்போ பேசுகிற மாதிரி அப்போ பேசலையா நீங்கள்? அவங்களும் மனசளவில் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. காவல்துறை வந்து எங்களே மிரட்டுறாங்க. 40-44 வயசு ஆகுது, என்னவே மிரட்டுறாங்க. 17 வயசு பொண்ணு மிரட்டினா அவங்களுடைய மனநிலை என்ன இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள் மேடம். பொதுமக்கள் கட்டுற வரியில் தான் கவர்மெண்ட்டே நடக்குது. ஆனால் கவர்மெண்ட்டு பொதுமக்கள்கிட்ட போய் இதுவரை என்ன நல்லது நடக்குதா என்ன, அது கண்டிப்பாக இல்லை. மிரட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, லஞ்சம் கொடுக்குறவங்க மட்டும்தான் அவங்க கேஸ் எடுக்கிறாங்க. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எல்லாத்துக்கிட்டையும் போய் வந்துட்டேன். ஏன் 3 எஸ்பியை பார்த்தேன். 3 எஸ்பியில் ஒரு எஸ்பி சரியாக ஆக்ஷன் எடுக்கலாம், இன்னும் 2 எஸ்பி எடுத்துக்கலாமே. ஒரு கலெக்டர் எடுக்கலனா கூட 3 கலெக்டரும் ஏன் எடுக்கலை? சைல்டு வெல்ஃபேர் ஏன் எடுக்கலை? உமன்ஸ் வெல்ஃபேர் ஏன் எடுக்கலை? ஓகே, நீங்கள் இந்த 3 வருஷம் போராடும் போது எஸ்பி கலெக்டர்லாம் வந்து டிரான்ஸ்ஃபரில் போயிட்டு வேற ஆள் வந்துடுவாங்க. ஆனாலும் நீங்கள் விடாமல் போராடி தாங்கிறேன். இதுவரை இன்னும் நடந்துதாங்குது. இன்னும் என் போராட்டம் இன்னும் கைவிடல. அதுலேருந்து இந்த பொண்ணு மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, இவங்களை வெளியில் எப்படி கொண்டு வந்தீங்க? ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுக்கிட்டே நான் ஃபைட் பண்ணும்போது என் பொண்ணுடைய வாழ்க்கை நான் நாயை தன்னுடைய குட்டியை விட்டு கொடுக்குமா? எல்லாத்தையும் போராடி தான் நான் மீட்டு வந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினேன். நான் தைரியமாக நீரு, அப்பா மாதிரி தைரியமாக இருன்னுவேன். உங்கள் அப்பா பெரிய போராட்டம்லாம் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு வராரு இல்லையா? கோர்ட்டு மூலியமாக உங்களை கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் காப்பகத்தில் இருக்கீங்க. அப்போவாவது போலீஸ்கிட்ட நீங்கள் நல்ல உண்மையெல்லாம் நல்லா சொல்லி ஃபைட் பண்ணி அப்பா மாதிரி சொல்லியிருந்தா அவனுக்கு அப்போவே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு. அவங்களே என்னை இந்த மாதிரி தான் இங்கேருந்து கூட்டின்னு வந்த மாதிரி சொல்லுன்னு சொன்னாங்க. இங்கே ஹைகோர்ட்டுக்கு வரும்போதும் என்னை தனியாக கூட்டின்னு போய் அங்கே ஜட்ஜுக்கிட்டே அப்படி தான் சொல்லி சொன்னாங்க. அப்படியா? அப்போல்லாம் நீங்கள் அப்பாவை மீட் பண்ண முடியலையா? அப்போ கூட தான் இருந்தேன். அப்போது அவங்க உள்ளே கூட்டின்னு போகும்போது அப்படி சொல்லி கூட்டின்னு போகிறாங்க. ஆனால் அங்கே நான் எதுவும் சொல்லலை. யாருமா உங்களை அப்படி சொல்ல சொன்னது? ஜெயந்தி போலீஸ், லேடி போலீஸ். அவங்க தான் திருப்பத்தூர்லேருந்து கூட்டின்னு வந்த மாதிரி சொல்லு, நாங்களாக உன்னை பார்த்து நாங்களாக கூட்டின்னு வந்த மாதிரி சொல்லு. ஆனால் அங்கே வந்து வீட்டானே வந்து போலீஸுங்க தான் வந்து கூட்டின்னு வந்தாங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க. போலீஸ் தானே பார்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க, அப்புறம் என்ன? அவங்க கூட்டின்னு வர வேண்டிய அவசியம் இல்லை மேடம். நான் ஹைகோர்ட்டில் போட்டனால தான் கூட்டின்னு வந்தாங்க. ஏன் சத்யராஜை மாட்டி விட்டுருக்கலாம்லாமா ஜட்ஜுக்கிட்ட? இங்கே வந்து எனக்கு அந்த கொஷின்லாம் கேட்கல. வீட்டுக்கு போறியா இல்லை ஓமுக்கே போறியான்ட்டு தான் கேட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? வீட்டுக்கே போகிறேன்னு அப்பா அம்மா கிட்ட போகணும்னு சொல்லிட்டீங்களா? சத்யராஜ் வந்து அவனுடைய கேரக்டர் பற்றி கூட இருந்த டைமில் நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்காமா? ஏற்கனவே 2 பொண்ணை லவ் பண்ணின்னு இருந்தான் முன்னாடியே. அப்புறமா கல்யாணம் ஆன பொண்ணு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது அவளுக்கு. அவளை கூட வச்சு நின்று 5 லட்ச ரூபா வாங்கி ஏமாற்றிட்டான், இன்னுமே தரலை. அடுத்து தான் நான் 4வதாக தான் நான் போய் மாட்டிக்கினேன். அப்போ ஒரு கேரக்டர் தான் என்ன அந்த சத்யராஜ் கேரக்டர்? பொம்பளை பொறுக்கி தான். அது உங்களுக்கு நல்லா தெரியும்? அதுவும் தெரியும்.
அப்போ நடந்த விஷயத்த உங்களுக்கு மறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கம்மா? இங்கே வந்துமே நான் யார்கிட்டையும் பேசாமல் சைலண்ட்டாக தான் இருந்தேன். கோயிலுக்கு எல்லாம் கூட்டின்னு போய் இவங்க தான் மறக்க வச்சாங்க. 3-4 மாதம் ஆச்சு அது மறக்கிறதுக்கெல்லாம். சைலண்ட்டாகவே இருப்பேன். நான் சூசைட் அட்டம் பண்ணிக்கலாமெல்லாம் யோசிப்பேன். சரி, அழாதீங்கம்மா, அழாதீங்க. இதான் மேடம், சமூக நலத்துறை கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட், காவல்துறை எஸ்பி கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட், இது உள்துறை செயலகம் அவங்கக்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட், இது மாநில மகளிர் ஆணையிட்ட கொடுத்தது கம்ப்ளைண்ட், இது கலெக்டர்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட். இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் பைத்தியக்காரனா தெரிஞ்சுன்னுக்கிறேன். காவல்துறை எங்களை விசாரணை பேரில் கூட்டின்னு போய் எங்களை அடிக்கிறாங்க. சிஎம் ஹெல்ப்லைன் 1100க்கு இதுவரை ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கிறேன். அவங்க எடுத்துன்னு போய் திரும்பி எஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க. அது எஸ்பி எடுத்துன்னு போய் டிஎஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க. திரும்பி எடுத்துன்னு போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்காதனால தான் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட வரோம். அவங்களுக்கு என்னத்துக்கு சம்பளம்? எங்களுடைய பொதுமக்களுடைய கூக்குரல் எங்கே உங்களுக்கு எங்கே உங்களுக்கு கேட்க போகுது? இந்த நாட்டு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிய மனிதருடைய குரல். அவர் மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் தட்டி கேட்குறாரு. அவர் இந்த அளவுக்கு போராடணும்னு அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்டது அவருடைய மகள். அவர் கத்தி கூப்பாடு போடுறாரு. ஆனால் அவருக்கான சட்ட ஆதரவு சரியாக எடுக்கப்படலை அப்படின்றதுக்காக தான் இப்போ உட்காந்து குமுறிக்கிட்டு இருக்காரு. அவருடைய கம்ப்ளைண்ட் காப்பி பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு பாதிக்கப்பட்டவங்க இவ்வளோ போராடணுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. எப்பயுமே பாதிப்பு நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த பெண்களுக்கு ரொம்ப தெளிவாக பேச முடியாது. அவங்க சொல்கிறாங்க அவங்க அமைதியாக மன உளைச்சலில் இருந்தேன்னு சொல்லி. அதையும் அந்த அப்பா அந்த தகப்பனார் அந்த மகளை மீட்டு கொண்டுட்டு வரணும். அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கு ஏறி இறங்கி ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தமிழகத்தோட அந்த மூலையில் இருக்கிற ஊர்லேருந்து சென்னை மாநகரம் வரைக்கும் அலைகிறாரு. எந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் விட்டு வைக்கல, எல்லார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போராடி இருக்கிறார். இந்த பொண்ணுக்கு நடந்தது போக்சோ கம்ப்ளைண்ட்டு. 17 வயசுலேயே அந்த பொண்ணோட படிப்பை நிப்பாட்டி வேறு ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு வயிற்றுல குழந்தைய கொடுத்து இன்றைக்கி அந்த குழந்தை இன்னொரு இடத்துல வளருது. ஆனால் தப்பு செய்த சத்யராஜுக்கு தண்டனை கிடைக்கல. அநியாயம் இல்லை. இப்போ இவங்க 4 மாதம் பேசலை வைக்கலை, ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க இல்லைங்க. அந்த 4 மாதம் அந்த பொண்ணு சூசைடல் தாட்ஸ்லாம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த பொண்ணை எவ்வளோ பத்திரமா பார்த்து மீட்டு கொண்டு வந்தீங்க? நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிருதில்ல. இன்னுங்குது நம்மளுக்கு தடங்களை வந்தால் இன்னும் அதோட இன்னும் மேலேறி வரணும். நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிட்டு போகிறதில்ல அப்படின்னு தைரியப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்கப்படுத்தினேன். ஆனால் இன்னொரு பக்கம் அவனுடைய டார்ச்சரில் இருக்கும். திரும்பி நான் போவேன். இன்னும் டார்ச்சர் பண்ணுறானா? இன்னும் டார்ச்சர் நடந்துனே தாங்குது. அது என்ன பண்ணுறான் அவன்? வீட்டில் ஒரு வாட்டி தூங்கின்னு இருக்கும்போது கழுத்தை பிடிச்சி வீடு ஜன்னல் போர்டில் நெட்டு மட்டும் தான் போட்டுருந்தாங்க. அது உள்ளே கையை விட்டு கழுத்தை பிடிச்சி இது பண்ண நான் கத்திட்டேன். கையை தட்டி விட்டு கத்திட்டேன். நான் போய் எங்கள் டேடி வீட்டில் இல்லை, வெளியில் போயிட்டு இருந்தாங்க வேலைக்கு. எங்கள் சித்தப்பா தூரமாக இருக்கிறாரு வேறு வீட்டில். அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுக்குள்ளே இல்லை. அப்புறம் அந்த நேரத்துக்கு ஃபுல்லாக தேடணும், கிடைக்கல. அப்போவே 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்தாங்க. அதுக்குள்ளே போயிட்டாங்க. இத்தனையும் பண்ணிட்டு அவன் அடங்கலையா? காவல்துறை அவன் மேலே ஆக்ஷன் எடுத்தா தான். நீங்கள் பயப்படுறீங்களாப்பா அவனுக்கு? இப்போ இல்லை. பயப்படாதீங்க சரியா? நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் பயந்து ஓடிடுவான். புரியுதா? பயப்படக்கூடாது. பொண்ணுங்கள்லாம் தைரியமாக இருக்கணும். அவன் ஃபோன் நம்பர் இருக்காப்பா? ஹலோ, சத்யராஜா? சத்யராஜ், 17 வயசு பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு போய் குழந்தைய கொடுத்து அந்த பொண்ணை விட்டுட்டு திருப்பி ஜன்னல் வழியாக கையை விட்டு கழுத்தை நெரிச்சு மிரட்டுறதா? இதான் ஆம்பளத்தனமா? அந்த பொண்ணு சொல்லுதே ஜன்னல் வழியா கையை விட்டு கழுத்து நடிச்சு மிரட்டினேன்னு. எப்பமா நடந்தது? 1 வருஷம் முன்னாடி. அந்த பொண்ணுக்கு சித்தப்பா தானே நீ? சித்தப்பா அண்ணன் பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுக்கலாமா? மண்டையில அறிவு இருக்கா? சத்யராஜ் பேசுங்க. அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டியா சத்யராஜ்? விழல. முதல்ல அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட உங்களுக்குலாம் மன்னிப்பே கிடையாது. ஒரு 17 வயசு பொண்ணு, 18 வயசுக்கு கீழே அந்த பிள்ளைக்கு மெச்சூரிட்டியே இல்லை. அந்த பொண்ணு என் முன்னாடி தான் உட்காந்துருக்கு. அந்த பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு போய் குழந்தைய கொடுத்துட்டு தப்பு தான். என்ன தப்பு தான்? என்ன நினப்பு மனசில்? பெரிய ஆம்பளைன்னு நினப்பா? இதுதான் ஆம்பளைத்தனமா? ஒன்றும் தெரியாத பிள்ளைய கூட்டிகிட்டு போய், அதுவும் சித்தப்பா அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு போய் குழந்தைய கொடுக்கறது. உங்களெல்லாம் என்ன பண்ணணும்? இன்னொரு தடவை அந்த பொண்ணுக்கு ஃபோனில் மிரட்டுனேன், வீட்டுக்கிட்ட போய் மிரட்டுனேன்னு எனக்கு ஏதாவது நியூஸ் வந்தது நடக்கிறதே வேற. புரியுதா?
அம்மா உன்னை மிரட்டுறாரா இல்லையாம்மா சத்யராஜ்? சொல்லுமா, சத்தமா சொல்லுமா. மிரட்டுறாங்க மேம். எப்பமா மிரட்டுறான்? ஃபோன் பண்ணி மிரட்டிருந்தாங்க. இப்பயும்? ஆமா. இங்க பாரு, அந்த பொண்ணு சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்றாங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்கன்னு. எதிர்கேள்வி வேற. அந்த பொண்ணு கண்ணுல உண்மை இருக்கு, அழுதுகிட்டே இருக்கா வந்து உட்கார்ந்து. அந்த பொண்ணை இனிமே போன்ல மிரட்டுன, அந்த பொண்ணு வடக்க பொண்ணை நீங்க தெக்க போனோம், இனிமே அந்த பொண்ணை மிரட்டுனீங்கன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. நடக்கிறதே வேற. சரி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்தாச்சுல, அந்த பொண்ணுக்கு வேற வாழ்க்கை அமையணுமா வேண்டாமா? இன்னும் சோசியல் மீடியால அந்த போட்டோ இருக்கா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போட்டோ இருக்கா இல்லையா? செக் பண்ணுங்க, சோசியல் மீடியால அந்த போட்டோ இருக்கா? இப்பயே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி அந்த போட்டோவை டெலீட் பண்ண போறியா இல்லையா? எப்படி அந்த பொண்ணை 17 வயசுல கூட்டு போய் நீ கல்யாணம் பண்ணி அந்த போட்டோவை பெருமைக்கு இன்ஸ்டாகிராம்ல போடுவியா? அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆச்சு. அது மனசை காப்பாத்தி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கு, சூசைட் பண்ணணும்னு. அந்த பொண்ணை காப்பாத்தி அப்பா கஷ்டப்பட்டு வச்சிருக்காரு. என்ன திமிரு இது? பண்றது தப்பு, இதுல திமிரு வேற. திருப்பியும் போட்டு வச்சிருக்கானா? இந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க, இப்ப அந்த போட்டோ டெலீட் பண்ண போறியா இல்லையா? போட்டோ இல்லையா? அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுங்க. இப்ப நான் என் கண்ணுல அந்த போட்டோ தெரிஞ்சதுன்னா இருக்கு, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுங்கம்மா. சத்யராஜ், நீயும் அந்த பொண்ணும் சேர்ந்து இருக்கிற போட்டோ இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்ததுன்னா நடக்கிறதே வேற. எனக்கு அதுல ஒரு போட்டோ அந்த பொண்ணு கூட இருக்கிற போட்டோ இருக்க கூடாது. இனிமேலும் இப்ப டெலீட் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சு போட்டேன் அப்படின்னு போடக்கூடாது, புரியுதா? எதுவுமே பண்றது இல்லைன்னா அந்த பொண்ணு ஏன் பயந்து வந்து உட்காந்துட்டு, அதாவது 5 மாசம் நல்லவனா இருந்துட்டு 6வது மாசம் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி மிரட்டுனா தப்பு. அந்த பொண்ணு இருக்கிற திசை கிட்ட திரும்பி கூட பார்க்க கூடாது இனி ஆயுசுக்கும். மிரட்டவே இல்லையா? அம்மா மிரட்டவே இல்லைன்னு சொல்றான். ஆடியோலாம் இருக்கு மேம். மிரட்டுற ஆடியோ கொடுங்க. தப்பு பண்ணிட்டு மிரட்டலன்னு போய் சொல்ற. போன் கால் ரெக்கார்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, கோவத்துல போன் பண்ணி திட்டுவாங்க, நீ வாங்கிக்கணும், ஏன்னா நீ தப்பு பண்ணிருக்க. சித்தப்பனா இருந்து அண்ணன் பொண்ணை ரேப் பண்ணி குழந்தை கொடுத்துருக்க. தப்பு பண்ணவங்க வாயை கட்டிட்டு அமைதியா தான் இருக்கணும், புரியுதா? அவங்க போன் பண்ணி உங்க அம்மாவை கேட்டா உங்க அம்மாவும் நீங்க பண்ற தப்புக்கு துணை போயிருக்காங்க, 2 பேரும் அமைதியா தான் இருக்கணும். தப்பு பண்ணீங்கல்ல, நியாயப்படி பார்த்தா அவங்களெல்லாம் ஜெயில தூக்கி போட்டிருக்கணும். அவர் போராடுறாரு எல்லா பக்கமும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. அவர் ஏதோ கோவத்துல ஒரு போன் கால் வந்ததுன்னா பதிலுக்கு போன் பண்ணி என்ன அப்படின்னு பேசுறது, மிரட்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டது ஒரு சின்ன பொண்ணு, புரியுதா? விருப்பம் இல்லாத பொண்ணை உறவு முறையை தாண்டி கூட்டிட்டு போய் குழந்தைய கொடுத்து கூட்டிட்டு வர்றது, இந்த மன உளைச்சல் அந்த பொண்ணுக்கு அவ ஆயுசுக்கும் இருக்கும், தெரியுமா? இந்த ஐடியில இப்போ 0 போஸ்ட்னு இருக்கு. சத்யராஜ் இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? கோயம்புத்தூர்ல. பாக்குற வேலை ஆட்டோ ஓட்டுறீங்களா? மேஸ்திரின்னு சொன்னாங்க. அதாவது தப்பையும் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்ட போட்டோ அதையே மிரட்டி தான் தாலியை கட்டியிருக்கு, ஓகேவா? ஒன்றும் தெரியாத குழந்தை, 18 வயசுக்கு கீழே நீங்கள் அந்த பொண்ணை என்ன பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டியில் அது போக்சோவில் வரும். அந்த ஃபோட்டோவை ஒரு குரூப்பில் இன்ஸ்டாகிராமில் போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருக்கும் பெருமைக்கு அனுப்புறது. தப்பு மேலே தப்பு. இதெல்லாம் திமிருத்தனத்தோட உச்சம் இல்லை? பயந்த ஒரு பொண்ணு இருந்ததுன்னா மேலே மேலே தப்பு பண்ணுவீங்களா? திமிர காட்டுவீங்களா? அப்படித்தான். அந்த குழந்தை எங்க வளருது சத்யராஜ்? குழந்தை கொடுக்க தெரியுது, குழந்தை எங்க வளருதுன்னு தெரியல. சத்யராஜ் ஐடியில எல்லா போட்டோவும் இருக்கு. இப்ப டெலீட் பண்ண போய் அந்த ஐடியை க்ளோஸ் பண்ண போறியா இல்லையா? இப்ப நீ என்ன ஐடினே தெரியல, தெளிவா இருந்தா தானே. தண்ணி அடிச்சுட்டு எல்லா தப்பையும் பண்ண வேண்டியது. இந்த குடியே தான். ஆனா இந்த சத்யராஜ் 4 இன்ஸ்டா ஐடி எங்கிட்ட கொடுத்தது வேற ஐடி. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த பொண்ணு பிளாக் பண்ணியிருக்கு இல்லையா, அதை நம்ம அன்பிளாக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்தா அதில் எல்லா ஃபோட்டோவையும் போட்டு வச்சுருக்கோம். பெருமை பீத்துறதுக்கு நீ எல்லாம் ஒரு சித்தப்பனாடா? அண்ணன் பொண்ணுக்கு தாலி கட்டி அதை வேற பெருமைக்கு போட்டு வச்சிருக்க. டெலீட் பண்ணுறா. உடனே பண்ண, இப்பயே பண்ண, நான் லைனில் தான் இருப்பேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில்?
அவனுக்கே எத்தனை ஐடி வச்சுருக்கோன்னு தெரில. ஒரு பொண்ணுங்களுக்கு ரூட் போடுறதுக்கு ஒரு ஐடி, ஒரு பொண்ணுங்களை மிரட்டுறதுக்கு ஒரு ஐடி போல். உங்களுக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணி கொடுக்கலையாங்க? அவங்களுக்கு சாதகமாக நடந்துருக்குறாங்க மேடம். நான் எடுத்துன்னு போய் ரெக்கார்டு எடுத்துன்னு போய் கொடுத்தா அவங்ககிட்ட நான் எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து நான் வச்சுருந்த கால் ரெக்கார்டு அவங்க டிலீட் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. போட்டோ டெலீட் ஆயிடுச்சா இல்லையா? பார்த்து டெலீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கு யோசிச்சியாடா நீ? அந்த பொண்ணை பலாத்காரம் பண்றதுக்கு யோசிச்சியாடா நீ? சத்யராஜ், நீ சரிப்பட்டு வர மாட்ட. டெலீட் பண்ணல நீ இன்னும். ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? 100 ஐடி வச்சிருக்கியா? அந்த 100 ஐடியில நான் தான் ஐடி நம்பர் சொல்றேனே. டெலீட் ஆக மாட்டுக்கா? ஐடியவே லாக் அவுட் பண்ணிட்டு போடா. அந்த ஐடியவே க்ளோஸ் பண்ணு. இனிமே அந்த பொண்ணுக்கு நீ ஃபோன் பண்ணுவியா? அந்த பொண்ணை மிரட்டுவியா? அந்த பொண்ணை நான் மிரட்ட மாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லு. இனிமே என் அண்ணன் பொண்ணை நான் மிரட்ட மாட்டேன். உனக்கு நான் 10 நிமிஷம் டைம் தரேன். 10 நிமிஷம் கழிச்சு நான் கால் பண்ணுவேன். நீ அத்தனையும் டெலீட் பண்ணிருக்கணும், புரியுதா? இல்லைன்னா நான் எங்க இருக்கியோ தேடி வந்து உனக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன், புரியுதா? எப்பயுமே நம்ம ஒருத்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னா நம்மளை மிரட்டுறவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்து கூட மிரட்டுவாங்க, புரியுதா? ஆனால் பதிலுக்கு நம்ம என்ன அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க பயந்து ஓடிடுவாங்க. இது பேசிக் சைக்காலஜி, ஓகேவா? நம்ம நேர்மையாக இருக்கோம், ஒழுக்கமாக இருக்கோம், எந்த தப்பும் பண்ணலை, நியாயமாக இருக்கும் அப்படின்னா யாருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கை நீட்டி அடிக்கக்கூடாது, அவ்வளோதானே? இது ரெண்டும் பேசிக் பிரின்சிபல்ஸ், கரெக்டாக? அதே நேரம் நம்மளை ஒருத்தன் வேறு ஏதாவது நம்மளை தப்பாக நம்மளை ஃபிசிக்கலி ஏதாவது பண்ணுறான்னா நம்மளுக்கு கோபம் வரணும், அந்த இடத்துல தைரியம் வரணும், புரியுதா? இப்படி பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுறது தான் அவனோட ஸ்ட்ரென்த்து, உங்களோட வீக்னஸ், புரியுதாம்மா? அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நீங்கள் பயப்படாதீங்க. இனிமேல் அவன் உங்களுக்கு கால் பண்ணால் என் நம்பர் இருக்குல்ல, எனக்கு ஆட் போடுங்க, ஓகேவா? உடனே நீங்கள் அவன்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம், உடனே எனக்கு ஆட் கால் போடுங்க, ஓகே? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இதுக்கு முழு பொறுப்பும் சத்யராஜும் அவனோட அம்மாவும் தான் நீங்கள் எழுதி கொடுத்து ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டீங்க இல்லையா? உடனே கிழிச்சு போட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்லையா? இல்லை மறுபடியும் போய் நீங்கள் உடனே எழுதி கொடுங்க, சரியா? கொடுத்து அதையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த மனிதர் திருப்பதியை நம்ம பாராட்டியே ஆகணும். அவர் 10th படிச்சிருக்காரு, தேங்காய் மண்டியில் தேங்காய் உரிக்கிற வேலை பார்க்குறாரு. இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு எளிய மனிதர். ஆனால் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நச்சுன்னு நங்கூரம் பாய்ச்சின மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோ அழகாக அதிகாரத்தை எதிர்த்து அவர் கேள்விகள் கேட்குறாரு. அதிகாரத்தில் இருக்கிறவங்க தன்னை யார் மிரட்டினாலும் வச்சாலும் நான் கேட்குறது நியாயம், கேட்டுக்கிட்டே இருப்பேன், கடைசி வரை சட்டத்தோட வாசலில் கதவை வந்து தட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கார். நீங்கள் ஒரு நல்ல அப்பா, ஓகே? கண்ணு கலங்குது, அழுவுறீங்க. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என்கிட்ட இன்டர்வியூ கொடுத்ததுல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனசு திருப்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை? இது வரைக்கும் தனக்காக யாருமே பேசலையே, நான் பேசியிருக்கேனேன்றது ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்குது. பட் நீங்கள் வந்து உண்மைக்காக போராடுறீங்க, உங்கள் பொண்ணை மீட் எடுத்து போராடுறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க, சரியா? ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு கால் பண்ணுங்கள், பயப்படாதீங்க, ஓகே? சரிங்க. சொல்லுங்கள், தைரியமாக இருப்பேன்னு சொல்லுங்கள். வீட்டு நான் தைரியமாக இருப்பேன் மேம். இனிமேல் எதுவும் ஒன்றுனா உங்களுக்கு அவன் கால் பண்ணாலும் எனக்கு ஆட் கால் போடுங்க. இனிமேல் அவங்க அம்மா கிட்டலாம் நீங்கள் கால் பண்ணி பேசாதீங்க. நிறைய பெண்களுக்கு குடும்பத்திலேயே குடும்ப வன்முறை நடக்கு, ஆனால் பெண்கள் தைரியமாக அதை அணுகிறது இல்லை. இன்றைக்கி இந்த பொண்ணுக்கு 3 வருஷம் கழித்து கொஞ்சோண்டு தான் தைரியம் வந்திருக்கு, இன்னும் நிறைய வரணும். இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளேயே வன்முறை நடந்ததுன்னா தயவு செஞ்சு தைரியத்தை மட்டும் 100% மேலே கையில் எடுத்துகிட்டு வெளியில் வாங்க. அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. அப்பா அம்மா இல்லைன்னா யாராவது சமூகத்தில் நல்லவங்க இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி நம்பி அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் எப்படி நிரந்தரமாக அதுக்கு தீர்வு காணுறது, அடுத்த வாழ்க்கைக்கு போகணும் சந்தோஷமாக அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டு அதுக்கான தீர்வு தேடுங்க. டிப்ரெஷன் ஆக வேண்டாம், ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். சந்தோஷமாக வாழறதுக்கும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் பெண்கள் தைரியமாக கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதாப்பா? நீங்கள் ஃபஸ்ட்டு பயந்ததுக்கும் இப்போ கொஞ்சோண்டு தைரியம் வந்ததுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியுதா? ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்க? ரொம்ப பயமாக இருந்தது மேம், பயந்துனே இருந்தேன். இப்போது பயம் இல்லை. எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா எனக்கு பயம் இல்லை, எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாங்கன்னு எனக்கு தைரியமாக இருக்குது. இதுக்கு மேலே பயப்பட மாட்டேன். இனிமேல் அழக்கூடாது, சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.